ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாருக்கெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும், வெள்ளிக்கிழமை எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போறோம். ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்க டைரக்டா கேட்டுக்கலாம். மேலும் நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா, புதிய பார்வையாளர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். மனமார்ந்த நன்றிகள் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 26ஆம் நாள். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடத்துல இன்றைய தினம் குரு இருக்கிறார் நண்பர்களே. 2ஆம் இடமான தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார் நண்பர்களே. ராசிக்கு 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, புதன், சூரியன், சந்திரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது என்பது இன்றைய தினம். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்க மனசுல புதிதாக நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு தேடல், சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வியாபார சிந்தனை பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதன் மூலமாக நீங்கள் பிளெக்சிபிளாக உங்க காரியங்களை நீங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு ஏதுவான சூழ்நிலை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்க பலத்தை கேட்ப நீங்க உங்க தொழிலை சிறப்பாக நீங்க செயல்படுத்திக் கொள்ள முடியும். பலவீனங்கள் எல்லாம் நீங்கள் பலமாக மாற்றிக்கொள்வதற்கான வழிமுறைகளை கண்டறிய முடியும். இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே. நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு கிடைக்கும் நண்பர்களே. உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய ஐடியாக்கள் இன்னைக்கு வரவேற்கப்படும் நண்பர்களே. நிறைய பேர் உங்களுடைய ஐடியாக்கள் மூலமாக பலனடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் ஐடியாக்களுக்கு, உங்க கருத்துக்களுக்கு அதிகமான மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இப்பொழுது உங்க குடும்பத்துல யாருக்காவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க தாராளமாக நடத்தலாம். இப்போது உங்க திறமைகளை, உங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துவதற்கான நல்ல சூழல் அமைங்கிறதுனால அதன் மூலமாக உங்க வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்க திறமைகளை பார்த்து மற்றவங்க வியந்து பாராட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. சில அன்பளிப்புகள், சில வெகுமதிகள் கூட வரும். ஸோ திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல சான்ஸ் எதிர்ப்பு நோக்கி காத்திருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே. அலுவலக பணிகளை உயரதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. மிகச்சிறப்பாக உங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துவீங்க. அதனால மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பர்களே. ஆனா மனசுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்படுறதை நீங்க தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நண்பர்களே. ஏன்னா எதிர்பாராத வகையில் செலவுகளும் இந்த தினம் உங்களுக்கு கூடக்கூடிய வகையில் சில சூழ்நிலைகள் அமையலாம். ஸோ எதிர்பாராத செலவுகள் மூலமாக மன அமைதி உங்களுக்கு கொஞ்சம் கெடுக்கக்கூடிய வகையில் அது அமைந்தாலும் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் சேமிப்பு பணத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஈஸியாக நீங்க சமாளிச்சிருவீங்க. இன்றைய தினம் உங்க வாரிசுகளுக்கு நீங்க ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணலாங்க. நீங்கள் உங்களது வருங்கால சந்ததியினருக்கு சிறப்பாக நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய சாத்தியமுள்ள சில விஷயங்களை இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக கண்டுபிடிப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்க வாரிசுகளுக்கு நல்ல பிரயோஜனமாக அமையும் நண்பர்களே. ஸோ நீங்க இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்க அந்த மாதிரி முயற்சிகள், உங்க சந்ததியினருக்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக உங்க எதிர்கால வாரிசுகள் அது ஒரு கிஃப்டா நினைப்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக ரிமார்க்கலாக நினைவுல வச்சுக்க கொள்ளக்கூடிய வகையில் தலைமுறை தாண்டி உங்களுடைய ஐடியாக்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல பலன்கள் அளிக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் பெறுவீங்க. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்களை உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காக, உங்க வாரிசுகளுக்காக நீங்க இன்னைக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்றது நல்லது நண்பர்களே. இன்னைக்கு அதுக்கு உகந்த ஒரு நாளாக அமைகிறது. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடன் நீங்க எங்கேயாவது அவுட்டிங் போறீங்கன்னு வைங்களேன், ஸ்பெஷலாக ஏதாவது ப்ரோக்ராமுக்கு போறீங்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா உங்களது மனம் கறந்த காதலருக்கு நீங்கள் பிடிக்காத உடைகளை இந்த தினம் அணியக்கூடாது. அதனால கொஞ்சம் உங்க காதலர் கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். ஸோ அவருக்கு பிடித்தமான உடைகளை அணியுங்கள். இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு காதல் உணர்வுகள் பெருகும் நண்பர்களே. நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம், நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினம் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே. எனவே அழகான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையும். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் தனித்து எந்த முடிவும் எடுக்க வேணாங்க. முடிந்த அளவுக்கு சில ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் தனித்து நீங்களாகவே ஏதாவது சுயமாக தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நீங்கள் முடிவு எடுக்கலாம். ஆனால் 2-3 பேர்த்த கன்சல்ட் பண்ணுறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனக்குறைந்த உங்க வாழ்க்கை துணையுடனான இல்லற வாழ்க்கையில அவருக்கு பிடித்த சில விஷயங்களை நீங்க செய்யாம போறதுனால கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. சின்ன சின்ன எதிர்பார்ப்பு உங்க வாழ்க்கை துணைக்கு உங்ககிட்ட இருக்கும். அவர்கிட்ட கேட்காம நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பாரு. ஸோ அந்த மாதிரி அப்போ உதாரணத்துக்கு அவருக்கு பிடித்தமான சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி அவருக்கு சின்ன சின்ன தேவைகள் இருக்கலாம். ஸோ அதை அவர் எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி செய்து தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க நண்பர்களே. அவருக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டால் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். அன்பான அணைப்பை உங்களது மனம் குறைந்த உங்களது இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணைக்கு நீங்க கொடுங்க. இன்றைய தினம் அது தாராளமாக உங்களுக்கு நல்ல வகையில் திரும்ப வரும். ஸோ அன்பான அரவணைப்பை கொடுத்து சிறப்பான இல்லற வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளை நீ மாற்றிக்கொள்ளுங்க நண்பர்களே. சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. பலம் பலவீனம் என எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புரியும். புகழ் செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாம். இன்றைய உங்க சொத்தை வித்துட்டு புதிய சொத்தை வாங்கி சேர்க்கலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கு இன்னைக்கு உங்களுக்கு தோன்றும் நண்பர்களே. தொழில் மிகச்சிறந்த வளர்ச்சிகள் பெறும். நண்பர்கள் உதவி கிடைக்கும். நண்பர்கள் உதவியின் மூலமாக வளர்ச்சிகள் தொழில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்துவீங்க. பலம் பலவீனம் புரிந்து செயல்படுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக கைகூடும். புதிய நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற எண்ணங்கள் குறித்திய சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தின சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக லைட் கிரே கலர் இன்னைக்கு அமைய நண்பர்களே. எனவே லைட் கிரே கலர் என்ற தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நண்பர்களே. நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வகையில் உங்கள் மீது உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. உங்களை பத்தி நீங்களே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் உங்கள் மீது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் உங்களுடைய சூழல் இன்னைக்கு அமையுங்க. சுற்றத்தார்கள் எல்லாருமே உங்களுடைய பலவீனம் என்னங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய வகையில் நடந்துக்குவாங்க. ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் உங்கள் மீது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஐடியாக்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய மதிப்பான ஒரு நாள். நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையர் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கலாம். நீங்க உங்க வாழ்க்கை துணையருக்கு தேவையானதை செய்து கொடுக்க மறவாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அவர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தால் இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனைகள் மேங்கலோங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இல்லற வாழ்க்கையில நல்ல செய்திகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மன நிறைவு கிடைக்குங்க. ஏன்னா உங்க டேலண்ட்டை இன்னைக்கு முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டு. அலுவலக பணியில நல்ல ஒத்துழைப்புகள் உங்களது உயர் அதிகாரிகள் மூலமாக கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எனவே சந்தோஷமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள், திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள், மதிப்புமிக்க ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.